கோயில் பிரசாதம். ஆமா இந்த தேங்காய் தானே வேஸ்ட் பண்றது. வாரம் வாரம் தேங்காய் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு வேஸ்ட் பண்ற ஆள் இவ தான். இன்னைக்கு போன சமைக்க போறேன். எத்தனை வாரம் வேஸ்ட் பண்ணிருப்ப நீ? கேட்டாங்களா? நீயே தானே வந்து மாட்டிக்கின, நீயே தானே பொறிக்குள்ள வந்து சிக்கன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீட்ரூடாதே சேனல் பேர். ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறோம், இதுவரை சேனல் பேரே சொன்னதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் உங்கள் சேனல் பேர் என்னங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்காது. அதாவது நிறைய பேருக்கு வாயில் நுழையாத பேர் பீட்ரூடாதே. என் ஃப்ரெண்டோட ஞாபகமாக அந்த பேரை வச்சுருக்கேன், பீட்ரூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் இருக்குது. ஒன்று, பல வாரமாக வந்து கோயிலுக்கே போக முடியாமல் போயிடுச்சு. 3 வாரமாக போகல. இந்த வாரம் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். பல தடங்களை மீறி கட்டப்பட்டலமாக கோயிலுக்கு போவோம் ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடே போயிட்டோம். 2வது வந்து அவங்க அம்மா வந்துக்கிறாங்க. நிறைய பேர் தெரியும், எனக்கு அப்பா அம்மா வந்து இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, காலமாயிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா, அதாவது எங்கள் அத்தை வந்திருக்காங்க, அப்பா கூட பிறந்தவங்க. அவங்க கூட இதோ இவங்க வந்திருக்கான், குட்டி பையன் வந்திருக்கான். பொண்ணு, அதாவது எங்கள் அத்தைக்கு பேத்தி ஆவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி தான். அது என்னன்றது சொல்கிறவங்க. அப்புறம் அம்மா எப்போ கூப்பிட்டு வந்தேன்? காலையிலே வந்துட்டாங்க. இவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. அவங்க உடம்பு சரியில்லை, அதனால் வந்துருக்குறாங்க. காலையில் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். இங்கே பாருப்பா, டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்குது. எப்பத்தி வந்தேன்? வீடியோ வச்சுட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். என்ன ஏதோ உடம்பு முடியாம போயிடுச்சமே? எங்க அத்தை எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறவங்க மேல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இவருதான் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. மூஞ்ச காட்டாண்டா, முகத்தை காட்டுறா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்றா, ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. கவி நவ்யதாரணி, இவங்க நவ்யதாரணி கனகம்மா சத்திரம் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டு ஆளுங்க தான், ஆனா இங்க இல்ல, கெஸ்ட் மாதிரி வருவாங்க. உங்களுக்கு தெரியும், கெஸ்ட் வந்திருந்தாலும் வந்திருக்காங்க. சாப்பிட்டியா மதியமா? மூஞ்சே டல்லாயிடுச்சு உனக்கு. ஆனா இந்த வெத்தல் பாக்கு அடிக்க வைக்கிறது மட்டும் விடாது. வெத்தல் பாக்கு எப்பவும் அடிக்க வச்சுட்டே இருக்கும். அத்தைக்கு வந்து கண்ணு பார்வை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தலைவலி வருது அப்படின்னு சொல்றாங்க. தலைவலிக்காக தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனால் இப்போ பார்த்தேன் எந்த கண்ணு சரியில்லைன்னு சொன்னாங்க. எந்த கண்ணா? டாக்டர் செக் பண்ண தேவையில்ல, பார்த்தாவே தெரியுது. கண்ணில் வந்து கொஞ்சம் லைட்டாக புற வந்துருக்கு. அந்த பக்கம் அந்த பக்கம் பார்வை கம்மியாக இருக்கா? ஒரு கண்ணு பரவாயில்ல, ஒன்றாவது ஆப்ரேஷனு. இப்போல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சுல்ல, அதை வச்சு பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றாவது. இந்த அம்மாவுக்கு ஒரு சென்டிமெண்ட் என்னன்னா, பாட்டிக்கு கண் ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆயா வந்து ரொம்ப நாள் இல்லை, கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து ஆயா இருந்துச்சு. அந்த பயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எதனா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா பெரிய இப்போல்லாம் பெரிய பெரிய இதுங்க வந்துச்சுல்ல, அதெல்லாம் நல்லா கண்ணாடி ரொம்ப அதிகம். என்னது வேலை அதிகம்ன்றியா? வேலை அதிகமாக இருந்தானே உனக்கு சரியாகணும், அதான் மேட்ரு. அதான் எங்கள் அத்தின்னு கூப்பிட்டு பழைய சின்ன வயசுலேருந்து அது மாற்றிக்க முடியாது. அத்தி, அதான் இந்த பக்கம் எங்கள் ஊர் பக்கம் நகரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அத்தையை அத்தின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கூப்பிட்டு பழகிச்சு. ஊருக்கு போய் கூப்பிட்டா கூட அங்கேயும் கேலி பண்ணி சிரிப்பாங்க. எங்கள் அத்தை ஊரில் பார்த்தீங்கன்னா, ஏய் அத்தை தான் கூப்பிட்றா, அத்தின்னு கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இப்படி பழகிச்சு. இது ஸ்பெஷல் தானே கேட்குறேன், எதனா செய்யணும். அதான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பூரி செஞ்சு சிக்கன் போடணும். இன்னும் நிறைய பிளான் இருக்கு. ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அத்தி நான்வெஜ் சாப்பிடாதான் செஞ்சு போடுவோம். அத்தை ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலை செய்யாம எஸ்கேப் பண்ணலாம் பார்க்குறியா? வேறு அதெல்லாம் இல்லை, நீ சமைச்சு போட்டாதான் அத்தி நல்லா சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். சமைச்சு கறி சமைச்சு போட்டாலும் இல்லை இல்லை சாப்பாடா சாப்பிடும். அதே நீ சமைச்சு போட்டான்னு நினைச்சுக்கோ. சரி, நாளைக்கு லீவ் போட்டு அத்தைக்கு சூப்பரா செஞ்சு போடுறேன். நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாது. நான்வெஜ் இல்ல, வெஜிடேரியன்லயே சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் நான் செஞ்சு தரேன். நான்வெஜ் கேவலமா செய்யணும். அப்ப கேவலமா செய்து வேணாம், நல்லா செஞ்சு போடு. நம்ம துணி மாத்திடுறேன். டீ சாப்பிடு. ஆனா போங்க, வேணான்னு சொல்ல வாங்கிட்டு இருக்குது பாரு. நான் வந்து இல்ல வேணாம்
சொல்லாது ஒரு கிளாஸ் குடிக்கிறேன். இப்பதான் இவ்வளவு கிளாஸ் குடிச்சிருக்க. ஆக்சுவலாக இது எனக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அத்தை ஆல்ரெடி குடிச்சிட்டாங்கன்னு தெரியும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னால் வேணான்னு சொல்லும். வேணா குட்டியா நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா இல்லை அப்படியே கையில் இதான் மீனம்மா அத்தையை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்த கண்ணாடி. அத்தை இது போட்டு பிறகு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. தலைவலிலாம் குறைஞ்சிதான். ஆனால் உங்கள் ஃப்ரேம் சின்னதாக இருக்கும். தலை சின்னது, தலை பெருசு. சூப்பரா இருக்கு. நான் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் பாஸ் பாஸ். இப்போ நான் சொல்கிறேன் இருப்பா, நீ செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக வர மாதிரி தெரியுது. மற்றபடி ஓகே சரி போயிடுச்சாட்டும். ஸோ எப்பாச்சு தான் இந்த மாதிரி ஒன்றா கூட்டமாக சேர்ந்து சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதாவது வயிறு நிறையதோ மனுஷன் நிறையிற வரைக்கும் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டட்டா பாய்.